வல்லமை குறையவில்லை. அவருடைய நாமத்தில் இருக்க வல்லமை குறையல. அவருடைய அபிஷேகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இன்னைக்கு குறையல. இன்றைக்கு இருதயங்களை மாற்றுகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். இதை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நாம் வசிக்கக்கூடிய வீடும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படணும். அப்படிங்கிறப்ப எப்படி நம்ம இதை நடத்துறது? ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். தெரிந்த வசனம்தான். ஓசியா 4வது அதிகாரம். ஓசியா 4:6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில் சங்கரார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஏன் இந்த வார்த்தையை இந்த இடத்துல அவர் சொல்றாரு அப்படின்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு அப்படின்னா, வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. 2வது வசனத்தில் பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோட இரத்த பலிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும். அதில் குடியிருக்கிறவர்களோடு கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும். கடலில் மச்சங்கள் மாறிக்கொள்ளப்படும். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவைகளை கடிந்து கொள்ளவும் கூடாது. உன் ஜனங்கள் ஆசாரியனோடு வழக்காடுகிறவர்களைப் போல் இருக்கிறார்கள். அப்போ அவர் என்ன சொல்றாரு? இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, தேசத்தின் மக்கள் பொய்யிட்டு விபச்சாரம் பண்ணி கொலை செய்து இப்படி தீமையா அப்படி காரியங்கள் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். வேதத்தை வெறுத்தால் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம பாருங்க, பைபிள் வாசிக்கிறதுனா கஷ்டமாக தெரியுது, கோயிலுக்கு போகிறதுனா கஷ்டமாக தெரியுது. ஆனால் இது பிசாசு எந்த அளவுக்கு நம்முடைய மனதை குருடாக்கி வச்சுருக்கேன் பாருங்க. பைபிளை வாசிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சையும் தாகமும் நமக்கு இருக்க வேண்டும். அது குறையாமல் இருக்க வேண்டும். தாவி சொல்கிறார், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே வாஞ்சையும் தாகமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யாரும் ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, ஆசாரியனை தவிர. ஆனால் இவன் ராஜா வாசற்படியில் போய் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாள் பூரா உட்காந்துருந்தா கூட எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறார். வேதத்தை வாசிப்பதற்கு நமக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னா நம்ம ஆவிக்குள்ளாக மனதுக்குள்ளாக ஒரு வியாதி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அது என்ன வியாதியான இருக்கட்டும். ஏன்னா மனசுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை வாசிக்கிறதுக்கோ ஜெபிப்பதற்கோ விருப்பம் இல்லாமல் போகுதுன்னா நீங்கள் ஒரு நோயாளி. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, வேலைக்கு போகிறீங்க, எல்லார்ட்டையும் நல்லா நடக்கிறீங்க, உண்மைதான். ஆனால் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நீங்கள் ஒரு வியாதி உள்ளவங்களாக இருக்கிறீங்க. சோம்பல் உள்ளவர்களா, அசதி உள்ளவர்களா, அவிசுவாசம் நிறைந்தவர்களா, தோல்வி உள்ளவர்களா அப்படி இருக்கிறீங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்போ வேதத்தை நம்ம காக்கிறப்ப வேத வாக்கியங்களை அறிந்து கொள்கிறப்ப அதை நம்ம ஜபமாக பண்ணுறப்ப அவர் நம்முடைய பிள்ளைகளை மறக்க மாட்டார். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறப்ப தேவனை கனப்படுத்துவதற்கு கர்த்தர் அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவருக்கு மறைவாக எதுவுமே கிடையாது. அவர் 24 மணி நேரம் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனம் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை பார்க்கிறார். அப்போ அவருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறப்ப அவரை நம்ம அவர் ஏதோ அடிச்சு விடுவார், நமக்கு நன்மையை வரவிடாமல் தடுத்து விடுவார் அப்படின்னு இல்லை. இவர் அன்புள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கமுள்ளவர். இவருக்கு நான் கொடுக்க வேண்டிய கனமரியாதையை நான் கொடுப்பேன். ஏன்னா நிபந்தனையின் அடிப்படையில் தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. விளைவின் முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுங்கிறார். இரவும் பகலும் தியானம் பண்ணு, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றார். ஒரு பயபக்தி,
நம்மக்கிட்ட பயபக்தி இருந்தால் தான் பிள்ளைகளை கர்த்தர் நல்லவர், நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்னு ஒரு பயபக்திக்குள்ளே நடத்த முடியும். நம்மளே கர்த்தருக்கு பயப்படாமல் பைபிள் வாசிக்காமல் கோயிலுக்கு போகாமல் இருக்கிறப்ப அவனை கோயிலுக்கு போடா அப்படின்னா, எனக்கு முக்கியமாக வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து இன்றைக்கி விளாட்றதுக்கு போகிறோம்ட்டு போயிடுவான். அவனை கீழ்ப்படுத்த முடியாது. நம்ம முன்னுக்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதை வந்து உபாகமம் வந்து 8வது அதிகாரத்தில் கர்த்தர் வந்து இவர்களுக்கென்று நல்ல செழிப்பான வாழ்க்கையையும் ஆசீர்வாதமான ஒரு தேசத்தையும் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்கிறார். 8வது அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்க. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒரு தகப்பன் பிள்ளையை எப்படி போதித்து நடத்துகிறாரோ அதுபோல இஸ்ரவேல் மக்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாக கர்த்தர் இருந்து அவர் வந்து சிட்சித்து போதித்து நடத்துகிறார். இந்த உபாகமத்தில் 3 பிரசங்கம் பண்ணுறார் மோசே. இந்த 3 வந்து அந்த கானான் தேசத்தை குறித்ததான காரியமாக இருக்கிறது. ஒரு சில வசனம் முன்னுக்கு 2-3 வசனத்தை வேணா நான் வாசிக்கிறேன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகள் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவாயாக. நீங்கள் போகிற தேசம் செழிப்பான தேசம், எல்லா நன்மையும் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன், அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதை போய் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பதற்கு முன்பாக எனக்கு பயந்து நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு என்னைய கனம் பண்ணி நீங்கள் அதன்படி செய்யணும் அப்படின்னு இவர் சிட்சிக்கிறார், போதிக்கிறார். மோசையை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு போதிக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலையிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க கண்மலை உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். அவரை மறக்கக்கூடாது. நீ நல்லா புசித்து திருப்தியாகி நல்ல வீட்டை கட்டி அவர்கள் குடியிருக்கும் போதும், உனக்கு ஆடு மாடு திரட்சியாகி உன் வெள்ளியும் பொண்ணும் பெருகும் போதும், உனக்கு உண்டானைகள்லாம் வர்த்திக்கும் போதும், உன் இருதயத்தில் மேட்டுமை அடையாமல் நீ எகிப்திலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து உன்னைய கர்த்தர் கூட்டிகிட்டு வந்தாருங்கிறத மறக்காமல், கர்த்தரை மறக்காமல் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளு என்று சொல்லுகிறார். அப்போ அவர்களுக்கு சொல்கிறது தான் அவங்க பிள்ளைகளுக்கும் இவங்க கர்த்தருக்கு பயந்து அப்படி அவரை கனப்படுத்தி அப்படி வாழ வேண்டும். அப்போ தான் நம்ம எல்லா நன்மைகளையும் சுதந்திரத்தையும் பெற்றுக்கொண்டு நம்ம நல்லா வாழ முடியும், நல்லா சாப்பிட முடியும், நல்ல வீட்டில் சமாதானமாக குடியிருக்க முடியும், நல்ல வந்து நம்முடைய வெள்ளாமைகளை கர்த்தரை ஆசீர்வதிப்பார், நம்ம கைடு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார் என்று இவர்கள் எப்படி கர்த்தரை சிட்சித்து போதித்து நடத்துகிறாரோ இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சிட்சித்து போதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உனக்கு உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ அதுக்கப்புறம் வந்து ஆசீர்வாதமாக சொல்லிக்கிட்டே போகிற. என்ன சொல்கிறாரு? வீட்டில் உட்காந்துருக்கிறப்ப எழுந்திருக்கிறப்ப பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயந்து அவரை கனப்படுத்தி வாழ வேண்டும் என்று போதிக்க வேண்டும். நீதிமொழிகளில் சொல்லியிருக்கு, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்த அவன் முதிர்வதிலும் விடாதிருப்பான். பிள்ளை நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அது தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அப்போ அடிக்கிறது தப்பு இல்லை, சரியாக அடிக்கணும், சரியாக போதிக்க வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரத்தில் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ இந்த பெற்றோருக்கும் முதியோருக்கும்
எப்படி கணம் பண்ணி வாழ வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நம்ம போதிச்சிட்டோம்னா, அடுத்து பிள்ளைக வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப அங்கே இருக்க ஆசிரியருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவன் வாலிபனை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறப்ப அது எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் மேலே இருக்க அதிகாரிக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நம்ம வீட்டிலே நம்ம நடத்திட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அப்போ சின்ன வயசுல அப்படி நடத்த வேண்டும்.